பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கடவுள் கிருபையில் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். பெரியவர், நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நம்ம யாரை நோக்கி கூப்பிட்றோமோ அவங்க ரொம்ப ரொம்ப பெரியவங்க நம்ம நினைக்கிறத விட. அதனால் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. நிறைய காரியம் நம்மளை கடந்து போகும், நிறைய காரியம் நமக்குள்ளே வரும், நிறைய காரியம் நம்மளை ஆட்சி பண்ணும். இதில் நம்ம எந்த ரகத்தில் இருக்கோன்னு இன்றைக்கி யோசித்து பாருங்கள். கடந்து போகிறத விட்டுருங்க. நமக்குள்ளே வர்றதில் நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். நமக்குள்ளே அது நம்மளை டிப்ரெஸ் பண்ணிடக்கூடாது, டிப்ரெஷனுக்குள்ளே உள்ளே ஆக்கிடக்கூடாது. நம்மளை நிறைய காரியம் சரீரத்தில், ஆவியில், ஆத்துமாவில் தொஞ்சு போகிற நிறைய காரியங்கள் இப்படிலாம் வரும்போது நான் சிம்பிளாக உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லித்தரேன். இப்படி இருக்கிற காரியங்களை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னு. கர்த்தருடைய வசனத்தை வச்சு நிறைய ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய வசனத்தை சொல்லி நிறைய ஜெபம் பண்ணுவோம். ஆனாலும் எனக்கு இன்னும் பலவீனம் இருக்குது, ஆனாலும் எனக்கு இன்னும் சோர்வு இருக்குது, இப்படி செஞ்சாலுமே எனக்கு கஷ்டம் இருக்குது, இப்படி செஞ்சாலுமே இன்னும் எனக்கு விடுதலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒன்றை சொல்கிறேன். ஏசப்பா, இவ்வளோ நாளும் கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல, இவ்வளோ நாளும் என்னை நடத்துனீங்கல்ல, இதுக்கு நான் ஏமாத்திரம், என் வீடு ஏமாத்திரம். 2 சாமுவேல் 7:18 தாவீது அப்படி தான் சொல்கிறாரு. இவ்வளோ நாளும் கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல, இத்தனை காரியங்களை எனக்கு ஜெயம் கொடுத்தீங்கல்ல, நான் ஏமாத்திரம், என் வீடு ஏமாத்திரம் அப்படின்னு நினச்சி ஏசாமி செஞ்ச நன்மைகளை நினைக்கும்போது அதுக்கப்புறமும் அவர் நிறைய காரியங்களை செஞ்சு போதுமானவராக இருந்தார். அதனால் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற நேரம் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை சொல்கிறேன். நடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இதுக்கு நான் தகுதியே இல்லை, ஆனால் என்னை தகுதிப்படுத்தி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு கோடான கோடி நன்றிப்பான்னு சொல்லும்போது முன்னாடி இருக்கிற காரியங்கள் ஜெயமாக மாறும். அல்லேலூயா. கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் மாறும், வியாதிகள் நீங்கும், சமாதான குறைகள் எடுத்து போடப்படும். என்னென்ன காரியம்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைவரப்படணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தில் முன்னேறி போவீங்க. அதனால் சொல்லிக்கிட்டே இருங்க, ஏசப்பா இவ்வளோ நாள் நீங்கள் நடத்துனதுக்கு நான் ஏமாத்துறோம். முன்னாடி இருக்கிற கஷ்டத்தை பார்க்காதீங்க, முன்னாடி இருக்கிற பிரச்சனையை பார்க்காதீங்க, முன்னாடி இருக்கிற வியாதியை பார்க்காதீங்க, முன்னாடி இருக்கிற சமாதான குறைவை பார்க்காதீங்க, சண்டையை பார்க்காதீங்க, தரித்திரத்தை பார்க்காதீங்க. இவ்வளோ நாள் கூட்டிகிட்டு வந்துட்டீங்கல்லப்பா, இனிமேலும் நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போயிருவீங்க அப்படின்னு தைரியமாக சொல்லுங்கள். வாயை திறந்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா.